வணக்கம் மக்களே. இன்றைக்கி ஒரு விஷயம் பற்றி பேசுவோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு குடி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பக்கத்தில் இருக்கவங்க அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவாங்க. புரியுதுங்களா? அவங்க வீட்டு சங்கதிகள் எல்லாம் சொல்லிடுவாங்க. அதேமாதிரி இவங்க வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாங்க. அது ரொம்ப நாளைக்கெல்லாம் இருக்காது. புரியுதுங்களா? கொஞ்ச நாள் தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஏதோச்சும் ஒரு பொருள் அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரியாமல் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்களுக்கு கோவம் வந்துடும். இவ்வளோ பழகியிருக்கமே, பழகிட்டு பாரேன், இவங்க இந்த மாதிரி நம்மகிட்ட சொல்லாமல் வாங்கிட்டாங்க, அப்போ நம்மளும் அவங்கள மாதிரி வாங்கணும். ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு கார் வாங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சொல்லாமல் கார் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கு அப்படியே கஷ்டமாக இருக்கும். கஷ்டம்னா என்னென்னா, இவ்வளோ பழகிட்டு வச்சுட்டு நம்மக்கிட்ட அவங்க சொல்லலை, இப்போ வாங்கிட்டு வந்து பாரு அவங்க வச்சுருக்காங்க, அப்போ நம்ம மட்டும் இவங்களுக்கு சளைச்சவங்களா அப்படின்னு. இதுதான் ஆரம்பம். புரியுதுங்களா? போக போக என்னாகும், 2 வீட்டுக்குங்க பக்கத்தில் இருக்கவங்க அவ்வளோ நல்லா பழகினவங்களுக்குள்ள விரோதம் வேணும். ஆனால் 3வது வீடு இருக்குது பார்த்தீங்களா, அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. அவங்க விஷயம் போயிடுவாங்க. அவங்கக்கிட்ட இருக்க சிநேகிதம் கூட இந்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சிநேகிதம் இருக்காது. இந்த மாதிரி கேரக்டருங்க. புரியுதுங்களா? பழகிறப்ப எப்பயுமே நம்ம அளவாக பழகணும். மக்களோட என்னங்க நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா அப்படின்ட்டு போயிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் வராது. அது இல்லாமல் நம்ம நல்லா ஃபஸ்ட்டு க்ளோஸாக பழகிட்டு நம்ம வீட்டு விஷயங்கள் எல்லாத்தையும் கக்கிவிட்டு அப்புறமேட்டுக்கு அவங்க இது சொல்லலை, இவங்க இது சொல்லலைன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பகையாகிறதோட நம்ம என்ன பண்ணலாம், அளவாக நல்லா இருக்கீங்களா. இது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துலேயும். இப்போ பிள்ளைகள்லாம் நமக்கு வளர்ந்துருச்சுங்க, கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம அம்மா தானே, நம்ம அப்பா தானே, நம்ம உரிமை எடுத்துக்குவோம் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு ஸ்டெப்பு அப்படி தள்ளி வந்துடணும். ஏன்னு கேட்டுங்களேன், அப்போ தான் நமக்கு மரியாதை. நம்ம போய் அவங்க விஷயங்களில் தலையிட போகிறப்ப நம்ம பிள்ளை தான், நம்ம சொல்கிறத கேட்குற பிள்ளை தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு குடும்பம் வந்த பிறகு அது என்ன பண்ணணும் தெரியுமா, இவங்க என்ன வருஷமெல்லாம் இவங்க சொல்கிறத நம்ம என்ன கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்துடணும். அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடணும், நம்ம அவங்கள விட்டு ஒரு ஸ்டெப்பு விலகிடணும். விலகிட்டு என்னென்னா இப்போ எப்படி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட எப்படி இருக்கோமோ அதே மாதிரி பிள்ளைங்கள்ட்டையும் அந்த மாதிரி தான் இருக்கணும். இருந்தால் தான் நமக்கு மரியாதை. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்மளை மதிக்க மாட்டாங்க. இதுதான் உலகம், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னோடய அனுபவம் தான். புரியுதுங்களா? நான் நிறையா இடங்களில் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். அம்மா அப்பா வீட்டில் இருக்கப்போ செல்ல பிள்ளை, ஒன்றுமே தெரியாது. சாப்பிடுவோம், விளையாடுவோம், தூங்குவோம். ஆனால் கல்யாணம்னு முடிஞ்ச பிறகு அப்பப்பா எவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் நடக்குதுங்கிறீங்க. குடி போன புதுசுலாம் பார்த்திங்கன்னா, பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் எப்படி காசு சேர்க்குறாங்க, எப்படி பொழப்பு நடத்துகிறாங்க, எப்படி சோறாக்கவே தெரியாது எனக்கெல்லாம். நான்லாம் போய் கற்றுக்கிட்டேன், வாழ்த்துட்டேன். ஆனால் இன்னமும் கற்றுக்கிட்டு தான் இருக்கோம் வாழ்க்கையில் நம்ம. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை பொறாமப்படக்கூடாது. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. நல்லா இருக்கீங்களா, நல்லாயிருக்கோம். இதே தான் நம்ம குடும்பத்துலேயும் மெயின்டென்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு மரியாதை. புரிஞ்சுங்களா? நம்ம அவங்களோட பிரச்சனையில் நம்ம தலையிட போனோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ தான் நம்ம அம்மா அப்பா பிடிக்காதவங்களாயிடுறாங்க. இந்த பசங்களுக்கு அம்மா அப்பா பிடிக்காதவங்களாகி போயிடுவாங்க. அவங்க விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சரி ரைட்டு அப்படின்ட்டு போயிடுவாங்க. நம்ம பிள்ளை தானே அப்படின்னு உரிமை எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கெட்டவங்களாகி போயிடுவோம். தெரியுதுங்களா? அதை தான் இப்போ இன்றைக்கி சொல்லலான் இருந்தேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.